வணக்கம். இப்ப நம்ம எந்த பகுதியில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாலக்காடு மாவட்டம் சித்தூர் தாலுகா வண்ணாமடை என்கிற பகுதியில் இருக்கோம். இந்த பகுதிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு பள்ளி இயங்கிட்டு வந்தது. இந்த பள்ளி பாத்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி கற்கக்கூடிய ஒரு பள்ளி. இது சுமார் 1917 ஆரம்பிச்சு 2017ஆம் ஆண்டு நூற்றாண்டு நினைவு விழா கண்ட பள்ளி மிக சிதிலமடைந்து இந்த குளத்துல அலங்கோலமா கிடக்குது. இந்த பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால் இங்கிருக்கிற பெற்றோர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்கிருந்து 7 கிலோமீட்டர் கடந்து கொளிஞ்சாம்பாறை என்ற பகுதியில் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புறாங்க. அது மிக சிரமமா இருக்கு. பிற தனியார் பள்ளிகளுக்கும் அனுப்ப வேண்டிய அவல நிலை உள்ளது. இந்த பள்ளிக்காக சுமார் 1 கோடி நிதியுதவி ஒதுக்கி இருப்பதாக தகவல் வந்திருக்கு. ஆனா இந்த பள்ளி பாத்தீங்கன்னா எந்த கட்டட நடவடிக்கையும் எடுக்கவில்லை, எந்த இதுவும் பண்ணவில்லை. அதனால் மிக விரைவில் பள்ளி கல்வித்துறையும் கேரள அரசாங்கமும் இதை கவனத்தில் கொண்டு இந்த பள்ளியை சீரமைத்து தர வேண்டும். இந்த பள்ளியானது இப்போ பார்த்தீங்கன்னா புதர்கள் மண்டி கிடக்குது. சமூக விரோதிகள் சில தீண்டத்தகாத செயல்களை செய்வதற்கும் மற்ற மது அருந்தும் கூடாரமாக இங்கே அமைந்திருக்கிறது. குழந்தைகள் கற்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் தற்பொழுது ஆடு மாடுகள் கட்டும் கூடாரமாக இங்கே மாறி இருக்கிறது. உங்கள் கண் முன்னே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே இந்த பள்ளியை அரசாங்கம் மீண்டும் மறுசீரமைப்பு செய்து பழைய நிலையில் மாணவர்கள் இங்கே படிப்பதற்குண்டான அனைத்து வசதிகளையும் செய்து தரும்படி ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நம்ம பஞ்சாயத் யூடியூப் சேனல் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.